இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான் உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான் இறைவா 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 உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான் உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான் எனதாக ஏற்கின்றேன் என் இயேசுவே உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான் உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான் நிதம் நாம் போகும் வழியெல்லாம் ஒளி சூடுமே எனில் வாழும் உன் அன்பு மனம் என்றுமே உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான் உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான் இறைவா
ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 3 இறைச்சொற்றொடர்கள் 31 முதல் 35 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கு இனிய சகோதரிகளே சகோதரர்களே, இரத்த உறவு பெரிதா இறை உறவு பெரிதா என்ற பட்டிமன்றம் தலைப்பு தான் இங்கே இருக்கிறது. இரண்டும் தேவைதான். எதற்கு ஆண்டவர் இயேசு முதன்மை கொடுக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய தேடல். உறவு என்பது வீடு, நாடு, உலகம் அனைத்தையும் ஒரு கட்டுக்குள் வைத்து அமைதியாக இயங்கக்கூடிய வல்லமை உடையது. அதனால்தான் தமிழருடைய வாழ்க்கையில இரத்த உறவு இல்லாதவர்களை கூட அன்பு மிகும்போது அண்ணா என்றோ தம்பி என்றோ மாமா என்றோ தங்கச்சி என்றோ அழைப்பது வழக்கம். இப்ப ப்ரோ என்று கூப்பிடுகிறார்கள். அது போலதான் மிகப்பெரிய மனிதர்களை போற்றும் போது கூட உறவு பெயர்களால் அழைக்கிறோம். தேசப்பிதாவை காந்தி தாத்தா, நேருவை மாமா, பெரியாரை தந்தை பெரியார் என்று குறிப்பிடுகிறோம். இப்படி மேன்மைக்குரியவர்களை உறவு பெயர்களால் அழைப்பதன் மூலம் உறவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்கிறோம் என்பது உறுதியாகிறது. ஆனால் எப்படிப்பட்ட உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதனை இன்றைய இறைவார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு இரத்த உறவை விட இறை உறவு மேலானது என்பதன் மகத்துவத்தை எடுத்துக் கூறுகிறார். இன்னைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கூட நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். இரத்த உறவை விட அந்த நட்பு இருக்கிறதே, அதுதான் நம்மளை தூக்கி பிடிக்கிறது, ஏந்துகிறது என்று சொல்லுவார்கள். என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்ற இயேசுவின் வார்த்தைகள் தம் தாயை அவமதிப்புள்ளாக்கியவை என்று எண்ண வேண்டியது இல்லை. அத்தகைய ஒரு நிலைப்பாட்டை இயேசு கட்டாயம் எடுத்திருக்கவும் மாட்டார் என்று அவர் தொடர்ந்து கூறிய வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவரை என் சகோதரரும் தாயும் ஆவார் என இயேசு கூறியது அன்னை மரியாளுக்கு அழகாய் பொருந்தும். ஏனெனில் அவர் கடவுளின் அழைப்பை ஏற்று அதன்படி வாழ்ந்து கொண்டிருப்பதை சுட்டி காட்டி அவரை போல வாழ்கின்றவர்கள் அனைவருமே நமக்கு நெருங்கிய உறவினர்கள் என்று கூறி உறவுக்கு உரு கொடுக்கிறார். இறை உறவு என்பது இறை வார்த்தைக்கு செவிமடிப்பதில் அடங்கியுள்ளது என்பதனை சுட்டி காட்டுகிறார். நமது அன்றாட வாழ்வில் நாம் எத்தகைய உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இரத்த உறவு வேண்டும், ஆனால் அதைவிட இறை உறவு முக்கியமானது. இரத்த உறவு உருகிவிடும், ஆனால் இறை உறவு உறைந்து காணப்படும். சிந்திக்க வேண்டிய காரியம்தான். இயேசுவின் குடும்பத்தில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டுமென்றால் அவரை சூழ்ந்து அவருடைய மதிப்பீடுகளை தமதாக்கி கொண்டு அவரோடு பயணிக்க வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும், அவரோடு வாழ வேண்டும். அவரது காலடிகளிலே அமர்ந்து அவருக்கு செய்மடுக்கவும் வேண்டும். அதுதானே நல்ல உறவு. மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவை போற்றுகிறோம். எல்லா வேளைகளிலும் உம்மோடு இருக்கவும் உம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்து உமக்காக அதிக நேரம் செலவழிக்கவும் எங்களுக்கு அருள்தாரும். இதனால் நாங்கள் உமது நெருங்கிய உறவினர்களாக, தாயாக, சகோதர சகோதரியாக மாற எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாரும் ஆண்டவரே. ஆமென். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். பேரன்பே
அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம். வாழ்க. இன்று இறைஞ்சிவும் திருத்தலம் வந்தோம். அன்பரந்தோணியார் உமருளாலே யாம் அற்புத வரம் பல அடைந்தோமே.
நன்மையின் நாயகனே கோடி நன்றிகள் சாற்றுகின்றோம். நன்மையின் நாயகனே கோடி நன்றிகள் சாற்றுகின்றோம். இறைவனின் புனிதரே வாழ்க, இன்று இறைஞ்சிவும் திருத்தலம் வந்தோம். அன்பர் அந்தோணியார்வும் அருளாலே யாம் அற்புத வரம் பல அடைந்தோமே. வாழ்வினில் துன்பங்கள் வருகையிலே வந்தோமும் திருவடியே, உம்முகம் நோக்கி பார்க்கையிலே உவந்து எம் துயர்களை துடைப்பீரையா. சமயம் பலவும் கடந்து உம்மை சந்திக்கும் பக்தர்கள் மனதில், சமயம் பலவும் கடந்து உம்மை சந்திக்கும் பக்தர்கள் மனதில் கவலை நீங்கிட கலக்கம் அகன்றிட கருணை மழையை நீர் பொழியுமையா. கவலை நீங்கிட கலக்கம் அகன்றிட கருணை மழையை நீர் பொழியுமையா. இறைவனின் புனிதரே வாழ்க, இன்று இறைஞ்சிவும் திருத்தலம் வந்தோம். அன்பர் அந்தோணியார்வும் அருளாலே யாம் அற்புத வரம் பல அடைந்தோமே. ஆதிக்கம் உயர்கையிலே அண்ணலே ஒடுக்குகின்றீர். நோய்களும் பிணிகளும் வாட்டுகையில் நலம் தரும் புதுமைகள் புரியுமையா. குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தி கொஞ்சிடும் பேரு நீரடைந்தீர். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தி கொஞ்சிடும் பேரு நீரடைந்தீர். வாழ்க புனிதரே வந்தோம் பாதமே வளங்கள் தந்து வழி நடத்துமையா. வாழ்க புனிதரே வந்தோம் பாதமே வளங்கள் தந்து வழி நடத்துமையா. இறைவனின் புனிதரே வாழ்க, இன்று இறைஞ்சிவும் திருத்தலம் வந்தோம். அன்பர் அந்தோணியார்வும் அருளாலே யாம் அற்புத வரம் பல அடைந்தோமே. நன்மையின் நாயகனே கோடி நன்றிகள் சாற்றுகின்றோம். நன்மையின் நாயகனே கோடி நன்றிகள் சாற்றுகின்றோம். இறைவனின் புனிதரே வாழ்க, இன்று இறைஞ்சிவும் திருத்தலம் வந்தோம். அன்பர் அந்தோணியார்வும் அருளாலே யாம் அற்புத வரம் பல அடைந்தோமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.